தமிழகத்தின் முதல் சட்டமன்ற தொகுதி எதுன்னு தெரியுமா? அதுதாங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கும்மிடிப்பூண்டி. ஆந்திரா எல்லையில் அமைந்துள்ள இந்த தொகுதி 1957 முதல் இன்று வரை பல அரசியல் மாற்றங்களை கண்டுள்ளது. இந்த வீடியோவில் கடந்த 65 ஆண்டுகால கும்மிடிப்பூண்டி தேர்தலை பற்றியும் அதோட வரலாற்றை பற்றியும் விரிவா பார்க்கலாம். 1957 முதல் தேர்தலில் காங்கிரஸை சேர்ந்த கமலம் புஜம்மாள் வெறும் 94 வாக்கு வித்தியாசத்துல ஒரு திரளான வெற்றியை பெற்றாங்க. 1962 சுதந்திரா கட்சிங்க காலூன்றி ராகவ ரெட்டி வெற்றி பெற்றார். 1967 மற்றும் 1971 அந்த காலகட்டத்தில் வேழவேந்தன் அவர்கள் தொடர்ச்சியா 2 முறை வெற்றி பெற்று இது திமுக கோட்டையா மாத்தினார். 1977 முதல் 1984 வரைக்கும் முனிரத்தினம் அவர்கள் அதிமுக சார்பா போட்டியிட்டு தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்றார். வெற்றி பெற்று ஆர்டிக் வெற்றி என்ற முறையில் அவர் சாதனை படிச்சாரு. திருப்பு முனையா 1989 திமுக மீண்டும் வேணு அவங்க மூலமா அந்த தொகுதியை கைப்பற்றியது. அடுத்த தேர்தலில் 1991 நடைபெற்ற அடுத்த தேர்தலில் அதிமுக வசமா இந்த தொகுதி போச்சு. சக்குபாய் 54% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2001 அதிமுகவுடைய சுதர்சனம் வெற்றி பெற்றார். அவர் மறைவுக்கு பின்பு 2005 இடைத்தேர்தலும் மற்றும் 2006 பொது தேர்தல் நடக்கும் போது இது அதிமுகவே திரும்பி வெற்றி பெற்றது. விஜயகுமார் அப்படின்றவர் இதை வெற்றி பெற்றார். 2011 அதிமுகவுடைய அலைன்ஸ்ல தேமுதிக இந்த இடத்துல நின்று சேகர் 97,000 அதிகமான வாக்குகளை பெற்று இந்த இடத்தை வெற்றி பெற்றாரு. திரும்பியும் அதிமுக 2016 இந்த இடத்துல ஆட்சி பிடிச்சது. திரும்பியும் விஜயகுமார் 2வது முறையா அந்த இடத்தை வெற்றி பெற்றார். நான் கடைசியா நடந்த 2021 தேர்தல் எப்படி பாத்தீங்க அப்படின்னா கோவிந்தராஜன் அவர்கள் 1,26,452 வாக்குகள் பெற்று சுமார் 50,000 வாக்கு வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்றார். இந்த வெற்றி தொகுதியின் வரலாற்றிலே மிக அதிக வாக்குகளை பெற்ற வெற்றியா கருதப்படுது. சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாமக தேமுதிக போன்ற குறிப்பிட்ட கட்சிகள் 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்கு. 2006 அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் இடையில வெறும் 229 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசமா இருந்து. எப்பயுமே இந்த கும்மிடிப்பூண்டி தொகுதி ஒரு விறுவிறுப்பான அரசியல் களம் தான். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.